ஆமே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் இரட்டத்தனையான நன்மையை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு புதிய பாடத்தோட பாட போகிறோம். ஓ எந்தன் தெய்வம், ஓ எந்தன் தேவன், நீர் என்னில் வந்ததால் என் வாழ்க்கையில் அப்பா எங்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் நிறைந்திருப்பதால் கர்த்தாவே நான் இவ்வளவாய் வாழ்ந்திருக்கிறேன் என்று அவரை துதித்து பாடுவோம். மாறாத தெய்வம் நீர். என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி சென்றீரே. கடந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி சென்றீரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை நீர் நடத்தி செல்லுவீரப்பா. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, கரங்களை தட்டி நல்லா உண்மையாய் சொல்லுவோமா? அவர் வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ளவர், நம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவீர். வாக்கு மாறா தெய்வம், நீர் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுவீர். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை
கர்த்தாவே, கடந்த நாட்களில கண்மணி போல என்னை காத்து கொண்டீரே ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் என்னை சுமந்து சென்றீரே ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதிலும் உங்க கண்மணியை போல என்னையும் என் குடும்பங்களையும் என் பிள்ளைகளையும் காத்து கொண்டீங்களே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மனதார உம்மை நான் துதிக்கிறேன், மனதார உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி. கரங்களை நல்லா தட்டி ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம். கடைசியாய் கரங்களை அசைத்து உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். சபையார் உங்க சத்த மாத்திரம் இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை நல்லா விரித்து அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே நான் மனதார நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தாவே உமது நன்மைக்காய் நன்றி. வாய்களை திறந்து நீங்க மாத்திர நல்ல சத்தமா ஆமென். உங்க நன்மைக்காய் நன்றி அப்பா. நல்ல தம்பிமார்கள் சின்ன பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்க வீட்டை நீர் நடத்தினது, எங்க வீட்டை நன்மையால நிரப்பினது நீங்க தான் ஏசப்பா. உங்களுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்துல நீங்க கடந்த நாட்களில் எல்லாம் நன்மையால் நிரப்பினதற்காய் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம் தேவனே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே, என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் இன்னும் துதிப்பேன் நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. கர்த்தாவே, கடந்த நாட்களில் எத்தனையோ வேளைகளில் நான் தடுமாறும் போதெல்லாம் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தினதே. உங்க சித்தம் செய்யும்படியா என்னை நடத்தினது. நான் அநேக வேளைகளில என்னுடைய சிந்தையில் அநேக காரியங்களை யோசித்திருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தில் நான் தடுமாறி நடக்க நேரிட்டாலும் கர்த்தர் தயவாய் இறங்கி வந்து என்னை நீர் உணர்த்தி உம்முடைய சித்தம் செய்யும்படியா என்னை நடத்துகிறீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. ஆமென். கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ மனதார சத்தமா சொல்லுமா உமக்கு கோடி நன்றி. உம்முடைய சித்தம் செய்யும்படியா என்னை நடத்தி வந்த நல்ல தேவன். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோம். தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, நான் தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே என்றும். தலைக்கு மேல கரங்களை கூப்பி தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. ஆமென். கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவீர். கர்த்தாவே, நடத்துகிற தெய்வம்
மூட்டுகிற தெய்வம், எங்களை அதிசயம் காண பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த மே மாதத்துல நாங்கள் நிச்சயமாய் அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை நீர் திறந்தருளுவே. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். ஆமே, நிச்சயமாய் என்னை அதிசயம் காண பண்ணது ஆண்டவரே, அற்புதம் காண பண்ணுவே. கர்த்தர் நீர் வாக்கு பண்ணினீரே, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா இல்ல ஒரு ஆமென். கர்த்தாவே, இந்த மே மாதத்துல நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை தருவேன் என்று சொன்னவர், அந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தர் இரட்டத்தனையான நன்மையை இந்த மே மாதத்துல நீர் தரப்போகிற தயவிற்காய் நன்றி. என்னை அதிசயம் காண பண்ண போகிற தேவனே, உமக்கு நன்றி. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். இங்கு வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இங்கு வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவேன், செங்கடலும் பிளந்தே வழிவிடுவேன். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவேன், செங்கடலும் பிளந்தே வழிவிடுவேன். தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. ஆமே, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். இந்த மே மாதத்துல எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற அதிசயம் நிச்சயமாய் நடக்கும். நம்புகிறவர்கள் சத்தமாய் ஒரு ஆமென். இந்த மே மாதத்துல எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். ஆமென். பக்கத்துல பார்த்து கரங்களை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த மே மாதத்துல அவங்க முகத்தை பார்த்து சொல்லணும். கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த மே மாதத்துல உங்க வீட்டுல எந்த குறைச்சலும் இருக்காது. இயேசுவின் நாமத்தினால உங்க வீட்டுல சந்தோஷம் நிறைவா இருக்கும், சமாதான நிறைவா இருக்கும், பணம் நிறைவா இருக்கும், ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென் 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 என்று சொல்லி கரங்களை தட்டி கொண்டு என் வீட்டுல எந்த குறைவும் இந்த மே மாதத்துல இருக்காது, எல்லாம் நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். கரங்களை தட்டி குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய். எழுப்பி நின்று சொல்லுவோமா, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற. என்னை அதிசயம் காண செய்வார், என்னை
விசுவாசமாய் அறிக்கையாய் என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். இந்த மே மாதத்துல சொல்ல போகிறோம், கர்த்தாவே என்னுடைய குறைச்சல்களை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதான தெய்வம். கர்த்தாவே என் வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள், என் சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள், என்னுடைய தொழிலில் இருக்கிற எல்லா குறைவுகள், என்னுடைய வேலையில் இருக்கிற எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் மாறுவதாக. கானாவூர் கல்யாண வீட்டுல அப்பா குறைவான திராட்சை ரசத்தை ஆண்டவரே வெறும் பச்சை தண்ணிய கொண்டு நிறைவாய் மாற்றின தெய்வம். ஆண்டவரே ஏழைகளின் பலனாய் இருக்கிற தேவனே, என் வீட்டுல இருக்கிற குறைச்சல சாதாரண விஷயங்கள் மூலமாய் கர்த்தர் நிறைவாய் இந்த மே மாதத்துல மாற்றி தருவீராக. ஆமென். ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு ஏக்கத்தோடு உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வீட்டுல குறைவு இருக்கிறதாப்பா, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மே மாதத்துல கர்த்தர் என்னுடைய வீட்டுல நிறைவை கர்த்தர் தருவீர். என்னுடைய குடும்பத்துல நிறைவை கர்த்தர் தருவீர். என்னுடைய வாழ்க்கையில நிறைவை கர்த்தர் தருவீர். எல்லா குறைச்சல்களையும் என் கர்த்தர் நீர் எடுத்து போடுவீர். ஆமென். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ என்னென்ன குறைவு உண்டு என்று உங்க உள்ளத்துல இந்த நிமிஷம் தோணுதோ அது எல்லாத்தையும் தேவ சமூகத்துல சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் இந்த நாமமாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அடி எடுத்து வைக்கிற பாதை எல்லாவற்றிலும் என் கர்த்தர் நெய்யாய் பொழிய பண்ணுவீராக. எந்தெந்த பாதையில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோமோ அந்தந்த பாதையில கர்த்தர் நெய்யாய் பொழியும்படியாய் அப்படிப்பட்ட பலத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ அதை மனதார உணர்ந்தவர்களா ஏற்றுக்கொண்டவர்களா. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. இந்த மாதத்தில் குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். நாமே நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி என்னை அதிசயம் காண பண்ண போகிற நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
ராஜா, இந்த மே மாதத்தில் என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். நான் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் என் தலையை நிமிர பண்ண போகிற நல்ல தெய்வமே, நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ நான் வெட்கப்பட்ட இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்துகிறவர். எந்தெந்த நிலைகளில் மனிதர்கள் என்னை கைவிட்டார்களோ அந்தந்த நிலைகளில் கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்து என்னை நடத்தி வருகிற தெய்வம். ஓ, எப்படி நடக்கும் என்று பார்ப்போம் என்று எங்களை சுற்றி ஆண்டவரே அப்பா ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கிற வேளையில் கர்த்தாவே உம்முடைய கரத்தினால எல்லாவற்றையும் ஆக செய்கிற நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டியோ கரங்களை ஏந்தியோ நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தேவனை நல்லா துதிக்கலாமா, தேவனை நல்லா உயர்த்தலாமா? பத்தாது சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல வாலிப பிள்ளைங்களா 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து மனதார ஸ்தோத்திர பலிகளை, மனதார துதி பலிகளை, மனதார ஸ்தோத்திர பலிகளை கர்த்தாவே அப்பா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமே, இந்த வேளையில எங்களது எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர் அப்பா. எந்தெந்த சூழ்நிலைகள்ல இல்லாத ஒரு காரியத்தினால நாங்கள் தலை குனிந்து நின்றோமோ அந்த சூழ்நிலைகளில எங்கள் தலையை உயர பண்ணுகிற தேவனே, அந்த சூழ்நிலைகளில் என் தலையை உயர பண்ணுகிற தேவனே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை நான் ஆராதிக்கிறேன். மனதார சொல்லுவோம். ராஜா, நான் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் தலை கவிழ்ந்த இடங்களில் எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் அப்பா. எந்த காரியம் என்னிடத்தில் இல்லாததினால நான் தலை குனிந்து நின்றேனோ இந்த மே மாதத்துல கர்த்தர் அந்த இடத்துல என்கிட்ட இல்லாத அந்த காரியத்தை இருக்கும்படியாய் மாற்றி மறுபடியுமாய் குனிந்த என்னுடைய தலையை நிமிர பண்ண போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, ஓ உண்மையாய் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி ரீபல ரகதிகல மரபர பரபர பலர நிமல மரபர பலர ஷரிமல மரபர பரபர பலர ஓ ரீபல மரபல பலர ஷரிமல மரபர பரபர பலர. கர்த்தாவே, கர்த்தாவே, இதெல்லாம் இல்லாததுனால தானே நான் தலை குனிந்தேன், என்னால் இதெல்லாம் முடியாததினால தானே நான் தலை குனிந்தேன். ஆனா என்னுடைய தேவன் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. என்னுடைய இயலாமையை நன்றாய் அறிந்தவர், நான் ஏன் கோணி குறுகி நின்றேன் என்று நன்றாய் அறிந்த தகப்பன், என்னுடைய இயலாமையை நன்றாய் அறிந்தவர், என்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர். உம்முடைய கரம் என்னை விட்டு விலகாதிருக்குமே. யாருடைய கரமோ யாருடைய நிழலோ என்னை விட்டு விலகினாலோ உம்முடைய கரம் என்னை விட்டு விலகுவதில்லையே. கடந்த மாதங்களில் எல்லாம் விலகவே இல்லையே, இந்த மாதத்தில் எப்படி விலகும்? என்னுடைய இயலாமையை நன்றாய் அறிந்தவர். ஆண்டவரே, மலைகளையே பெயர்த்து போடுவீங்கன்னா என்னுடைய தடைகள் எல்லாம் ஏமாத்திரம். ஆண்டவரே, பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தகர்த்து போடுவீங்கன்னா என்னுடைய தடைகள் ஏமாத்திரம். உணர்ந்தவர்கள் சத்தமா அப்பா என்று சொல்லி நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா இயேசுவே, அப்பா அப்பா அப்பா. இனியலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு. 2 கரங்களை விரித்து கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறேன்.
முடியா செய்வி சர்வஞானியே. ஆமென். கரங்கள் அப்படியே விரித்தவர்களாய் சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல நான் கூனி குறுகி நின்றேன் ஆண்டவரே, சில காரியங்கள் இல்லாததினாலையும் என்னுடைய இயலாமையினாலையும் தான் நான் தலை குனிந்து நின்றேன். கர்த்தர் தெளிவாய், ஆவியானவர் தெளிவாய் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில் அதெல்லாம் வச்சு சொல்லுங்க, இன்னென்ன காரியங்கள் என்னிடத்துல முடியாததினாலதான், என்னுடைய இயலாமையினாலதான் நான் கூடி குறுகி போய் நின்னேன், நான் தலை குனிந்து போய் நின்றேன், நான் தலை கவிழ்ந்து போய் நின்றேன். மற்ற மனிதர்களுடைய கேலி பேச்சுக்கும் அவமானத்திற்கும் ஆளாகி நின்றேன். இந்த வேளையில கர்த்தாவே, இந்த மே மாதத்துல என்னால இயலாத காரியங்களை என்னால எவ்வளவு தூரம் முயன்றாலும் முடியாத காரியங்களை கர்த்தர் நீர் எனக்காய் செய்து முடிப்பீர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தெய்வம், என்னுடைய இயலாமையை கர்த்தர் நீர் இந்த மாதத்துல, இந்த மே மாதத்துல கர்த்தர் நீர் செய்து முடிப்பீர். பெரிய பெரிய மலைகளை நீர் உடைப்பீர் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைப்பது உமக்கு ஏமாத்திரம் அப்பா. மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், ஆண்டவரே, என்னுடைய நோய்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய வியாதிகள் உமக்கு ஏமாத்திரம். கரங்களை அசைத்தோ, கரங்களை உயர்த்தியோ, மனதார 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 ராஜா ஒப்பு கொடுக்கிறார். சர்வஞானியே கிரகிக்க முடியாத காரியங்கள் மே மாதத்தில் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். அப்படிதான் சபையா, ஓ எஸ், விசுவாசமா இந்த மே மாதத்துல கர்த்தர் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை, ஓ விசுவாசிகள் விசுவாசத்தோடு, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும், ஓ இந்த மே மாதத்துல ரிபலர ஷரிமல மலரா, ஓ என்னுடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற வகையில என் தேவன், ஓ என்னுடைய தேவன், என்னுடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற வகையில, ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதிசயப்படுகிற வகையில எனக்காய் என் கர்த்தர் இந்த மே மாதத்துல ஏதாயிலும் செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்து, ஓ மறுபடியுமாய் சத்தமாய், என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். ரிபலர ஷரிமல மர பர பர பலர சொல்லுகிற வேளையில கர்த்தாவே, இந்த வார்த்தை சொல்லுகிற வேளையில கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு காரியத்தை, திருப்பு முனை ஏற்படுகிற ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்றி நடத்துவீராக. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை, ஓ கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன்
பெருசு பெருசா இந்த மாதத்துல என்ன குறிச்சு யோசித்து வைத்திருக்கிறார். அவருடைய யோசனைகள் பெரியவைகள். அவர் என்ன காட்டிலும் என்னுடைய சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் மேலோங்கி எழும்ப வேண்டும் என்று என் தேவன் பெருசு பெருசாக யோசித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து கரங்களை தாட்டி, ஆண்டவர் என்ன காட்டிலும் யோசிக்கிறவர். அப்படி யோசனைகள் இந்த மாதத்துல எனக்கு பலிக்க போகிறது. இந்த மாதத்துல அவர் யோசனைகள் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில நீதியின் வெளிச்சமாய் என்னுடைய வாழ்க்கையில பிரகாசிக்க போகிறது. நீதியின் வெளிச்சமாய் உர்ரமமதரா ஷகதிரதலரியாக்கரபா உர்ரமதனமன ஹந்தலரபா. கர்த்தருடைய வல்லமை விசுவாசத்தோடு பேசுகிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய தேவ ஆவியுடைய பலத்தின் வல்லமை ரக்க ஷபபபதரரமா. ஆமென். தேவ அக்கினியின் வல்லமை, ஓ பலப்படுத்துகிற தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர், நம்ப முடியாதவைகளை இந்த மே மாதத்துல நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பிரசன்னம், உங்க வல்லமை, உங்க நன்மைகள், உங்களுடைய மகா பெரிய கேடக எனக்கு நேராய் கடந்து வரப்போகிறதுக்காக கோடி நன்றி என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தருடைய பிரசன்னத்துல ஓ வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போமா. நான் நம்ப முடியாதவைகளை என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் மாற்றி தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. என்னால யோசிக்க முடியாதவைகளை இந்த மாதத்துல என் தேவன் செய்து முடிக்கிறவர். சர்வ ஞானி, சர்வ ஞானி. ஓ லமா ஷகா திரதலரபா. என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும் சொல்லி நான் யோசிக்கிறத காட்டிலும் என் தேவன் சர்வ ஞானியாய் அதிகமாய் யோசித்து என் கடன் பிரச்சனைகள், என்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து எழும்பத்தக்கதான புதிய வழிகளை ஆயத்தமாக்கி தருகிற தேவன். கரங்களை தட்டி விசுவாசமாய் ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி விசுவாசிக்கிட்டு ஜெபிக்கிற வேளையில அந்த எரிகோக்கள் உடைக்கப்படுகிறது. ஓ ரமா ஷபலபா தகர்க்கப்படுகிறது. ஆமென். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வெற்றி, ஒரு புதிய தேவனுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில் இறங்கி வருகிறது. ஆமென், ஆமென். வேலை ஸ்தலத்துல, வீட்டுக்குள்ளாய், குடும்பத்துக்குள்ளாய், உறவுகளுக்குள்ளாய் ஓ தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டுகிற வேளையில உங்களுக்கு இதுவரைக்கும் தடுத்து நிறுத்ததான யோர்தான் இரண்டாக பிளக்கப்படுகிறது. ஷபபதரமமலதரியே உரேமே ஹந்தரதலரா ஷபலபல கதிரதலரி அந்தலரபா உரமமமதலரி அக்கரபரபரபா. உங்க கைகள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னமே. ஹல்லேலூயா. ஷகதரமமதலரி அக்கலரபா. அவராலே ஆகிறது. அவருடைய நீதியின் வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசமாய் எழும்புகிறது. கர்த்தருடைய வல்லமை உரேமேதலரோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவரை யோசனா மகிமைப்படுத்துவோமா. என் தேவன் செய்கிறவர். அந்நிய பாஷை அர்த்தத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து ஷபலமனகா திரதலரோ உரேமே ஹந்துரதலரபா. உங்க மேல தேவனுடைய ஆவியின் வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். உங்க இருதயங்கள் பலப்படுகிறது. ஆமென். அப்பா thank you Jesus. Hallelujah. கர்த்தர் இந்த மே மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டதான வெட்கத்துக்கு பதிலாக நான் உனக்கு 1 அல்ல 2 பங்கா பலனை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ, தேவனுடைய வார்த்தை இந்த நாளில், இந்த மாதத்தில் யாருக்கென்று விசேஷமா இருக்கிறது என்றால், போன மாதங்களில் வெட்கப்பட்டவர்களுக்கு, போன சில நாட்களாய் வெட்கப்பட்ட சூழ்நிலைகளோடு, வருத்தத்தோடு, வேதனைகளோடு கலங்கி நின்றவர்களுக்கு தேவன் ஒரு புதிய மாதத்தை தேவன் பலப்படுத்தி கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாய் வேதனைப்பட்டவர்களுக்கு, இடிந்து போனவர்களுக்கு, கஷ்டத்திலும் துயரத்திலும் மூழ்கி போனவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் கடந்து வந்திருக்கிறது. நீ வெட்கப்பட்டதான சூழ்நிலைகளை மாற்றும்படியாக உனக்கு நான் இரட்டத்தனையான பலனை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு தரக்கூடிய மாதமாய் காணப்படும். ஆமென். அவைகளை கர்த்தர் வர வைக்கிறார். நம்மளுக்கு நேராய் கர்த்தர் அனுப்பி விடுகிறார். நம்மளுக்கு நேராய் தேவன் சூழ்நிலைகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைகள் காணப்படும். தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு பலனை தேவன் வர வைக்கிற ஒரு மே மாதத்தை தேவன் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி, இந்த மாதம் எனக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வர வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா இந்த மாதத்துல தான் செலவு பண்ற மாதம். எல்லாரும் என்ன செய்வாங்க? கல்யாணம் வைப்பாங்க, காட்சி வைப்பாங்க, லீவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிள்ளைகளை கூட்டிட்டு டூர் போனோம், ஊருக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு போனோம், அங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம். எல்லா செலவு பயங்கரம். ஆனா தேவ பிள்ளைய ஒன்று நான் சொல்றேன், வரும்னா எப்படியாவது வந்தே தீரும். ஆமென். ஹல்லேலூயா. வரும் சொல்லி இருக்கிறார்ல, வரும். ஆமென். பக்கத்துல பார்த்து, வரும் சொல்லிட்டார்ல, கண்டிப்பா வரும். எதிர்பாருங்க, உங்களுக்கு தெரியாமலே வரும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் சில பேர் ஜாலியா கைத்தட்டி இருக்கலாமே, தெரியாமலே வரும். ஆமென். திடீர்னு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுருப்போம், எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் வர வச்சிருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. எப்படி நம்மளுக்கு சமாளிக்க போற நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வரும் என்று சொன்ன தேவன், தருவேன் என்று சொன்ன தேவன் கட்டாயம் நம்மளுக்கு இந்த மாதத்துல எல்லாவற்றையும் தந்து தேவன் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்றல்ல, அவர் இரட்டத்தனையான பலனை வெட்கப்பட்ட பிள்ளைகளை இந்த மாதம் மாறி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மளையே குறித்து கரிசனைப்படுகிறவர், நம்மளுக்கே பேசுகிறவர், நம்மளுடைய காரியங்களை புரிந்து கொள்கிறவர் இன்றைக்கு சபையில வார்த்தையை கொடுக்கிறார். அவைகள் உனக்கு நேராய் வரும். ஆமென். ஹல்லேலூயா. வர வைக்கிற ஆண்டவர். ஆமென். வெட்கப்பட்டவைகளை மாத்தி காட்டக்கூடிய நிஜமானவைகளை வர வைக்கிற ஆண்டவர். எண்ணிக்க முடியாத ஆராதனை பண்ணணுமே, கிரகிக்க முடியாதவைகளை செய்து கொடுக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிரகிக்க முடியாதத, யோசிக்கவே முடியாதத செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு ஏதாவது ஒன்றை செய்வாரு. ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடீர்னு ஏதாவது ஒன்றை செய்வாரு. ஆமா, நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னது திடீர்னு நடந்திருக்குன்னா, எல்லா கெட்டதும் திடீர்னு தான் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆமென். ஆமா, இது ஒன்று செஞ்சு முடிச்சேன்னா அப்பாடா அப்படின்னு மூச்சு விட நினைக்கிறதுலையோ இன்னொன்று வந்துருச்சு. அடுத்து சரி, அது போனா போயிட்டு போகுது, இப்பயாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் நினைச்சா இன்னொன்று வந்துருச்சு. சரி, எல்லாமே தாண்டி வந்து நின்னா 4 பேர் பத்திரிக்கை பாஸ்டர், வாரத்துக்கு 1 2 3 4 எல்லாம் மாமை முறைகள் தட்டி கொண்டு போகணும். என்ன செய்ய போறோம்? தேவ பிள்ளையே, வரும் சொன்னவர், இதை வர வச்சவர், செய்ய வேண்டியதையும் ஆண்டவர் வர வைப்பாரு. அல்லேலூயா.
கர்த்தர் நிச்சயம் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வேளையிலும் சபையில இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோம். வர வைப்பேன் என்று சொன்னவர் ஒன்று அல்ல, இரட்டத்தனையான பலன். எனக்கு எப்பொழுதுமே என் ஆண்டவர் ஒன்ன வைத்து செய்கிறவர் அல்ல, ரெண்டு பக்கமாய் என் தேவன் எனக்காய் ஆறுகளை திறந்து கொடுக்கிறவர். என் தேவன் எனக்காய் ஆண்டவர் பல வழிகளை திறந்து கொடுக்கிற நல்ல ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வழி இருந்தால் பிசாசானவன் அந்த ஒரு வழியை அடைக்கலாம். என் தேவன் ஒரு வழி அல்ல, உனக்கு ரெண்டு வழியை அவன் ஒரு பக்கம் அடைக்கும் போது இன்னொரு பக்கம் நான் திறப்பேன்டா. அவன் அதை திறக்கும் அடைக்கும் போது இன்னொரு பக்கம் நான் திறந்து கொடுப்பேன்டா. நான் தான் ஜெயிக்க உன்னை வைப்பேன். இந்த வருஷம் இந்த மே மாதம் உனக்கு கட்டாயம் வர வேண்டிய நன்மைகள் நான் உனக்கு தருவேன். நீ அந்த வெட்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கட்டாயம் எழும்புகிற ஒரு மாதம். அல்லேலூயா. நீனா அடைக்கிற, நீ ஒரு பக்கம் அடைச்சா அவர் இன்னொரு பக்கம் திறந்து கொடுப்பாரு. அதை நினைச்சு தானே கொடுத்துருக்கலாம். ரெட்டத்தனையானவள். ஒன்னு சரியில்லைன்னா இன்னொன்னாவது என்ன செய்யும்? ஒன்ன தூக்கி ஒன்ன நிறுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போமா? வாசியுங்கள். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வேகமா எடுத்து வாசிக்கிறீங்களாங்க? சகரியா 9:12 வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த மாதத்துல. ஆமென். அதில் எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்கள் விசுவாசம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னா இந்த தேதியை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை இந்த மே மாதத்தை போட்டு வச்சு இதில் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா இன்றைக்கே, இப்பொழுதே, இந்த மாதத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்த இந்த நாட்களிலே, இந்த சீசன்லே என் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன். அதை எவ்வளவோ நாள் கழிச்சு இல்லப்பா, இன்றைக்கே நான் தருவேன். ஆமென். இன்றைக்கே அவர் தருவார். அவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை செஞ்சே தீருவார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். நம்ம புத்திக்கு எட்டாது, நம்முடைய மனதில் அவைகள் ஈடுபட முடியாது. அவர் செய்கிறபடினால தான் அவர் தேவாதி தேவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்றைக்கே செய்வாரா? எப்ப செய்வாரா? இன்றைக்கே செய்வார். அப்ப ரெட்டிப்பான நன்மை எப்ப செய்வாரு? இன்றைக்கே செய்வார். இந்த நாளிலே செய்வார். தேவ பிள்ளையே, உங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அளந்து தருவார். ஆமென். இன்றைக்கே செய்வார் என்று சொன்னீங்கன்னா இன்றைக்கே, இல்லை இந்த மாதத்தில் இந்த சூழ்நிலையில் எனக்கு கட்டாயம் நடக்கும் என்று சொல்லி நின்று பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் செய்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மலையை பார்த்து விசுவாசத்தை கொண்டு மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொல்லி கடுகளவு விசுவாசம் வச்சு சொன்னா அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். நீங்கள் எந்த லெவலில் உங்களை நல்ல விதங்களில் கர்த்தருடைய பலனை நீங்கள் வாங்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 51:7. கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் சொல்றாரு, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்து இருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். வசனம் சில பேருக்கு இருக்கும், ஆனா செவி கொடுக்க மாட்டாங்க. சிலர்
வசனம் இல்லாம ஆண்டவர் பேசணும்னு சொல்லி நினைப்பாங்க. இல்ல, வசனம் இருந்தால்தான் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீதியை அறிந்தவர்களே. எது சரியானது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? இப்போ உங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு எல்லாரும் சூப்பராக சொல்லுவீங்க. ஏசப்பா பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏசப்பா பிள்ளை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க என்ன சொல்கிறாங்க? தெரியும் சொல்கிறாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீதி தெரியுது. அடுத்து பார்க்குறோம், என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. இருதயத்தில் வேதத்தை பதித்திருந்தாலும் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வெட்கம் அடைந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் வேதத்தை படித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அப்படி செவி கொடுக்கிற பட்சத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமென். ஆண்டவர் அப்ப செவி கொடுக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த முடியும். ஆண்டவர் தரக்கூடிய பலன் நம்மளுக்கு நேராக கடந்து வரையும். கர்த்தர் நம்மளை செட் பண்ணுகிறாரு. நீங்க நீதி உங்களுக்கு தெரியுது, கர்த்தருடைய வார்த்தையை நெஞ்சில வச்சிருக்கிறீங்க, ஆனா செவி கொடுக்காம இருக்கிறீங்க. செவி கொடுங்க, மனுஷனுக்கு பயப்படாம இருங்க. நான் என்னுடைய ரெட்டிப்பான பலனை நான் அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொண்டு வந்து சேர்க்க முடியும். செவி கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவர்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு இணையாக இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119:80. இன்னொருத்தவங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. 119:6. இன்னொருத்தவங்க 80ஆம் வசனத்தை வாசிங்க. என் இருதயம் உங்களுடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. தேவனுடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சபைக்கு வருகிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வேத வசனம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உத்தமமாய் அந்த வசனத்தை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அங்க திரும்ப இன்னொரு தடவை வாசிங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவது. அப்படின்னா வேதத்தை அறிந்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் வெட்கப்பட்டு போகவே முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மளுக்கு சொல்லித் தருகிறார். அவருடைய பிரமாணத்தை நம்ம உத்தமமாய் நினைக்கும் போது, வசனத்தை பெருசா நினைக்கும் போது, இந்த இதுல இருக்கிற எல்லா வசனமும் உங்க இருதயத்தில் தெரிஞ்சவைகளாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உத்தமமாய் நினைக்கணும். நீங்க யாரெல்லாம் பெருசா நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எப்பொழுதுமே உங்களுடைய நினைவுகளில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துக்கிட்டு இருப்பாங்களா? ஏன்னா நீங்கள் அவங்கள என்ன செய்கிறீங்க? பெருசாக நினைக்கிறீங்க, முக்கியத்துவமாக நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது நம்முடைய நினைவுகளில் வருகிறது போல இந்த வேத வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பெருசாக நினைக்கணும். பெருசாக நினைக்கும் போது இந்த வார்த்தை நம்மளுக்கு வெட்கப்பட்டு போகக்கூடிய நிலைகளை வரவிடாதபடிக்கு அவைகளிலிருந்து பலனை கொடுத்து நம்மளை எழும்ப வைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண் நோக்கும் போது வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்க பார்க்கிறோம் உங்களுடைய பிரமாணங்களை, கர்த்தரோட சொன்ன வார்த்தைகளை நான் பெருசா நினைச்சாலே அது என்னுடைய என்ன செய்ய போகாது? வெட்கப்பட்டு போக விடாது. பிரதானமாய் நான் நினைக்கணும், பெருசா கனமா நினைக்கணும், உத்தமமா நினைக்கணும், உண்மையா நினைக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிமா
நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த ஆண்டு சொல்றாரு, என் வார்த்தையை நீ பார்த்தாலே நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. ஆமென். நீங்க அவருடைய வார்த்தையை கவனிங்க. சபையில வரும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பலன் நம்மளுக்கு உண்டாகும் என்று சொல்லி நம்பிக்கை அடைகிறோம். கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் பேசுறாரு. ஏன்னா சபையில இன்ட்ரெஸ்டா கைத்தட்டி பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறோம், அவைகளை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஆனா இந்த வாசலை விட்டு வெளியே போனதுக்கு பிற்பாடு அவைகளை நம்ம பெருசா நினைக்கிறது இல்லை. அதனாலதான் வெளியில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு பெரிய பாரமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை பார்த்துக்கிட்டே இரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. வசனத்தை பார்க்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். இந்த பைபிளை திறந்து வசனத்தை படிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த வசனத்தை படிக்க படிக்க, இந்த வசனம் உங்க கண்ணுல பட பட நீங்க வெட்கமே ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. பைபிளை படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், பைபிளை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, நீங்க பைபிளை தூக்கிட்டு வருவீங்க, நீங்க பைபிளை நீங்க ரொம்ப மதிப்பா வச்சிருப்பீங்க. சில முக்கியமான நேரத்தில் இந்த பைபிளை தான் நீங்க பயங்கர ஆதாரமா வச்சிருப்பீங்க. ஆனா அது பெருசு இல்லை. நீங்க நீதியை நடக்கிறத காட்டிலும் வேத வசனத்தை மனதில் வைத்து அவைகளுக்காய் செவி கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும் என்று தான் நம் வேதத்தை படித்தோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய வார்த்தையை பாரு, நீ உணர்வடைய ஆரம்பிச்சிருவ, நீ வெட்கப்பட்ட நிலையிலிருந்து மாற்றப்படுவ. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தேவையில்லாத பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாம அநேக வெட்கங்கள், அநேக நம்ம சூழ்நிலைகள் ஏன் தடுமாறிச்சு, எங்க நம்ம தடுக்கி விழுந்தோம், எது நம்மளை விட்டு கைமாறி போச்சு? வசனத்தை பார்க்காததுனால. வசனத்தை பார்க்க 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 தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு நீங்க செவி கொடுக்கிறவளாய் மாறி விடுவீங்க. கர்த்தர் செய்யறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அவருடைய பலன் உங்களை தேடி இரட்டத்தனையான நன்மைகளாய் கடந்து வரும். ஆமென். உங்க பைபிளை படிங்க, அந்த பைபிளை படிங்க. நிறைய பேர் கேலண்டரை படிச்சுட்டு போறீங்க. இல்ல இல்ல, சில வேளையில நம்மளுடைய நம்பிக்கை துரும்புல இருக்கக்கூடாது, வாழ்க்கையே துரும்பா மாறிடக்கூடாது. ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா கேலண்டரே வாழ்க்கையா என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. சில பேர் ஜோசியமே பார்க்கறது தன்னுடைய வாழ்க்கையா வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. ஆண்டவர் அப்படி சொல்ல, பைபிள் வார்த்தையை திறந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய வெட்கமான நிலைகள் மாறப்படும். நம்புறீங்களா? உண்மையா? ஆமென். பைபிளை மதிக்கிற நீங்க பைபிளை திறந்து பாருங்க. நீங்க ஃபுல்லா படிக்கணும் கிடையாது, அதை பாருங்க. ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள போச்சுன்னா வெட்கத்தை மாற வைக்கும். ஆமென். பைபிளை திறந்து பாருங்க. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய வார்த்தையை கற்பனைகளை நீ கண்ணோக்கி பார்த்தாலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் போக விட மாட்டார், வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப ஆண்டவர் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இன்றைக்கு எனக்கு இந்த இடத்துல நடக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் இங்க வெட்கப்பட்டேன்னா இங்கேயே கர்த்தர் எனக்கு இரட்டத்தனையான பலனை எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்து இங்கே நான் பெற முடியலன்னாலும் இன்னொரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் இரட்டத்தனையான பலனை எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்து எப்படி சொல்றேன், உதாரணமா சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். மூணாவது, இங்க வெட்கப்பட்டாலும் இங்கேயும் கர்த்தர் என்னுடைய பலனை கர்த்தர் எனக்கு தந்தே தீருவாரு. என்ன இங்க கொண்டு போய் வச்சாலோ இங்கேயும் கர்த்தர் எனக்கு இரட்டத்தனையான பலனை தந்தே தீருவாரு. 3 நிலைகள். ஒன்று சொல்லுகிறேன், யோபுவை பார்க்கிறோம். யோபு அவன் இருந்த அந்த தேசத்துல பிரம்மாண்டவனாய் இருந்தான். அவன் பயங்கர செல்வச்சியமானாய் இருந்தான். எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில
பிடுங்கப்பட்டது, எல்லாம் எடுக்கப்பட்டது, எல்லாம் அவனிடத்துல சூறையாடப்பட்டது. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அவன் அதே ஊர்ல, அதே தேசத்துல, அதே இடத்துல வெட்கப்பட்டவனாய் கைகளில் வெறும் ஓடை வைத்து கொண்டு அவன் தெருவில் காணப்படுகிறவனாய் இருந்தான். ஆனால் அவன் உத்தமனாய் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தவனாய் இருந்தபடினால் கர்த்தர் அவன் அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் அவனுக்கு பலனை, இரட்டத்தனையான பலனை அவனுக்கு தந்து அவனை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். வாசிங்கள் யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்த தேவ பிள்ளைகள் வாசிங்கள். அதே இடத்துல கண்டிப்பா உங்க வெட்கத்தை மாற்றி காட்டுவாரு. எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவ பிள்ளையே நீ வார்த்தையை பிடிச்சிட்டு நிப்பா என்றாய். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டியோ அதே இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பெருசா நினைச்சிட்டு நிப்பா என்றாய். கர்த்தர் அதே இடத்துல உன்னை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வாசிங்க 42:10. அவர் அவனுக்கு இரட்டத்தனையாய் தந்தருளினார். ஆமென். எங்க இழந்தானோ, எந்த ஜனங்கள் மத்தியில இழந்தானோ, எந்த இடத்துல அவன் பட்டு போகிறதை போல சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்ததோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நின்ற அவனை கர்த்தர் பட்டு போக விடாதபடிக்கு மறுபடியும் துளிர்விட வைத்தார். ஒன்று அல்ல, இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை முளைத்தெழும்ப வைத்தார். ஆமென். தேவ பிள்ளையே, நீ எங்க வெட்கப்பட்ட அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு திறந்து பார். ஆமென். ஓடி ஒளியாத. நீ வெட்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நொந்து போய் எங்கேயாவது ஓடி போய் எங்கேயாவது போய் சொருகிறாத. உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்காத. உன் கண்ணை திறந்து பார், கர்த்தருடைய வார்த்தையில வச்சு பார். யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையா ஆசீர்வதிக்க முடியும்னா நம்மளையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எங்க வெட்கப்பட்டோமோ, எந்த நிமிஷத்துல வெட்கப்பட்டுட்டோம் தெரிஞ்சிருச்சோ, பைபிளை திறந்து பார்க்க ஆரம்பி. ஆமென். உன் வெட்கம் மாறணும்னா உன் கண்ணு அந்த பிரச்சனையே பார்க்காத, அந்த இடத்தை பார்க்காத, அந்த சூழ்நிலைகளையே மனசுல போடாத. பைபிளை திறந்து பார்த்துக்கிட்டே இரு. கர்த்தர் ஏதாவது ஒன்றை செய்வார். ஒன்று அல்ல, கர்த்தர் இரட்டத்தனையான நன்மைகளை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கண்ணோக்கி பார்த்தோம்னா எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் முளைத்து எழும்ப வைப்பார். சிறைச்சாலையில ஊரு விட்டு ஊரு கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தர் அவனுக்குன்னு கொடுத்திருந்ததான செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் அவனுக்கு செய்யாமல் போகல, கர்த்தர் அவனுக்கு செய்தே ஆனார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சிறைச்சாலையில இருந்தாலும், எகிப்துல சிறைச்சாலையில இருந்தாலும், தன் தகப்பனார் கூட வாழ முடியாமல் இருந்தாலும், தன்னுடைய அண்ணன்மார்கள் அவனை தூக்கி கடத்தி போட்டாலும், அவனை விற்று போட்டாலும், அவன் இன்னொரு தேசத்துல போய் அங்கேயும் சிறைச்சாலையில இருந்தாலும் தேவனை நம்பி இருந்தவன, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தவன கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடல. ஆமென். நான் சொல்ற அனுபவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா அம்மாக்கு கூட வாழ முடியல. சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை குழியில போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அடுத்து அவனை பாவம் பரிதாபம் பார்த்து அவனை வித்தே போட்டாங்க. அவன் தன்னுடைய சொந்த தேசத்துல இல்ல, அவனை தூக்கி எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், நாடு கடத்தப்பட்டான். ஆனால் நாடு கடத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லாம இருக்கலாமா என்று சொல்லி நினைத்தான். இல்ல, அங்கேயும் அவனுக்கு பிரச்சனை. சிறைச்சாலையில கொண்டு போகப்பட்ட ஒரு நிலைமை. என் தேவன் அவனுடைய வெட்கத்தை தேவன் ஈஸியா கர்த்தர் மாற்றி காட்டினார். ஆமென். அல்லேலூயா. நீங்க இடம் விட்டு இடம் மாறி வேலைக்கு போறீங்களா? இடம் விட்டு இடம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக சில காரியத்தை நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்களா?
எந்தாவது ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலைக்காக நீங்க சில காரியங்களை செய்றீங்களா? என் தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை முளைத்து எழும்ப வைப்பார். ஆமென். ஆண்டவர் யோசேப்பை கர்த்தர் எகிப்துல சிறைச்சாலையில் இருக்கிறவனை ராஜாவை காட்டிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜாவுக்கு கிடைக்காத பாக்கியம் கூட கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு கட்டாயம் உண்டாயிருக்கும். ஆமென். வெட்கப்பட்டதை பார்க்காதீங்க, தேவன் உயர்த்த போகிறத மாத்திரம் பார்த்து கொண்டிருங்க தேவ பிள்ளையே. ஆமென். நம்ம எப்பயும் வெட்கப்பட்டதையே நம்ம நினைச்சு குறுகி போயிருவோம். கர்த்தர் உயர்த்த போகிற விதத்தை எண்ணி பாருங்கள். ஆமென். இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை அப்படித்தான் எகிப்திலிருந்து என்ன செய்தார்கள்? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. யார் மூலமா? யோசேப்பு மூலமா தான் இஸ்ரவேல் ஜனங்களை எழும்ப ஆரம்பிச்சாங்க. யோசேப்புடைய வம்சங்கள், யோசேப்புடைய அண்ணன் அக்கா தங்கச்சிமார்களுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள். அவங்களுடைய அண்ணன்மார்கள் தங்கச்சிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் தான். மொத்தம் 72 பேர் எகிப்துக்கு போனாங்க. அங்க யோசேப்புக்கு கீழே இருந்து வாழ்ந்தாங்க. அன்றைக்கு அந்த அரசாங்கம் அவர்களை என்ன செஞ்சிருந்துச்சு? யோசேப்பின் நிமித்தமாய் அவர்களுக்கு ஒரு துன்பமும் கொடுக்கவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யோசேப்பு செத்து போனதுக்கு பிற்பாடு சில ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து இவர்கள் நம்மளை காட்டிலும் மிஞ்சி விடுவார்கள், இவர்களை அடிமைகளாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அடிமைப்படுத்தினார்கள். வாசிக்கிறீங்களா? யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். கடைசியா யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படி அவர்கள் மேல் வச்சாங்களா? இவங்க வளரவே கூடாது. அடுத்து 12ஆம் வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள். ஆமென். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, ஆமென், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்களை தேவன் பலனை கொடுத்து அவர்களை ஒடுக்கப்பட்டாலும் அவர்களை முளைத்து எழும்ப வைத்துக் கொண்டே இருந்துக்கிறது தான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமென். அந்த தேவன் தான் சொல்றாரு, இந்த மாதத்துல உங்களுடைய வெட்கத்தை எல்லாத்தையும் மாத்தி நான் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன். ஆமென். இந்த 3 நிலைகளிலிருந்து நீங்க எங்க எப்படிப்பட்ட துன்பத்தை நீங்க அடைஞ்சு கொண்டிருந்தாலும், வேதனைகளை அடைந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பது நிச்சயம். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை கண்ணோக்கி பாருங்க. அவருடைய வார்த்தையை உத்தமமாய் எண்ண ஆரம்பிங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு சித்திரை மாதம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. சித்திரை வெயில் கொளுத்துதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க கொளுத்துங்க, வெயில்னா கொளுத்த தான் செய்யணும். ஆனால் நம்ம எரியக்கூடாது. பக்கத்தில் பார்த்தோம், நம்ம எரியக்கூடாது. அல்லேலூயா. கொளுத்துவாங்க, ஆனால் நம்ம எரியவே கூடாது. ஆமென். நம்ம அதை காட்டிலும் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர், அவர் வார்த்தையை நெஞ்சில் சுமப்பீங்கன்னா, அந்த வசனத்தை நம்ம படித்தோம்ல, இருதயத்தில் வசனத்தை வைத்திருக்கிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாயிருங்கள். அவருடைய சத்தம் சொல்லும், நீ நல்லா தான் இருப்ப, நீ சுகமாக இருப்ப, உனக்கு மஞ்சக்காமலை வராது, உனக்கு காய்ச்சல் வராது, உனக்கு நிச்சயமாக அதெல்லாம் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் வராது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் நம்மளை பலப்படுத்தும். ஆமென். இந்த சபைக்கு வருகிற ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவர் கூட பலவீனமாய் கர்த்தர் விட மாட்டார். இந்த சித்திரை மாதம் வெயில் வரட்டும், மழை பெய்யட்டும், நோ ப்ராப்ளம். பக்கத்து ஆண்டவரை பார்த்து மேலே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கறது எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்கும். வெயில் வரட்டும், மழை பெய்யட்டும், எதுனாலும் ஓகே,
சுகத்தையும் எனக்கு தந்திருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அம்மா கட்டு வருது, ஒரு கட்டு வராது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்க வீட்டை சுத்தமாக வைங்க, உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தண்ணீர் எடுத்து வீட்டை சுற்றிலும் தெளிங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சத்துருக்களை, பொல்லாத இந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர வைப்பார். இந்த இடத்துல இருந்து துரத்தப்பட்டு இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் உங்களை எழும்ப விடாதவங்க மத்தியிலும் கர்த்தர் உங்க தலையை தூக்க வைப்பார். ஆமென். எங்க உங்களை ஒடுக்கினார்களோ அங்க நீங்க ஒடுக்கப்பட மாட்டீங்க, அங்கதான் அதிகமாய் வளருவீங்க. யார் உங்களை சொல்றாங்களோ நல்லாவே இருக்க மாட்டேன்னு யார் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தான் நீங்க நல்லாவே இருக்க போறீங்க. எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே, இரட்டத்தனையான நன்மை கடந்து வரும் சொன்னீங்களே. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறோம். இப்படி எங்களுடைய கண்கள் உங்களுடைய வார்த்தை மேல பார்த்து கொண்டே இருக்கிறதாய் மாறணும். ஏசப்பா, எங்க வீட்டில் இருக்கிற பைபிளை நாங்கள் நிதமும் திறந்து அதை பார்க்கக்கூடிய மனசை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்க. நாங்கள் அதை பார்க்க அந்த பைபிளுடைய வார்த்தையை மதிக்க நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வெக்கம் இருக்க முடியாது. சொல்லுங்க வாய்களை திறந்து, வெக்கம் இருக்க முடியாது. வேத வசனத்தை பார்க்க வெக்கத்துக்கே வெக்கம் வரும். சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே, பைபிள் வார்த்தையை படிக்க வெக்கப்படுத்துகிற சூழ்நிலைகளை வெக்கப்பட்டு போகும். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற தீமைகள் வெக்கப்படும். ஆண்டவரே, எங்களை கவுக்கணும் சொல்லி நினைக்கிற எல்லா ஆலோசனைகளும், தீர்மானங்களும், தந்திரங்களும், எல்லா சத்துருவுடைய பிளான்களோ இயேசுவின் நாமத்தினால வெக்கப்பட்டு துரத்தப்படும். ஆண்டவரே, எந்த இடத்துல வெக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த இடத்திலேயே என் தேவன் இரட்டத்தனையான பலனை கொடுத்து எங்களுடைய தலையை நிமிர வைக்கிற ஆண்டவர். அது ரொம்ப நாள் கழிச்சு அல்ல, இன்றைக்கே. கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த வீட்டிலே ஆண்டவரே, இந்த எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இந்த வேலை ஸ்தலத்திலே, இந்த சூழ்நிலைகளிலே எங்களுக்கு நிறைவாய் தரப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, பாபுவுடைய பிள்ளை எக்ஸாம் எழுத போயிருக்கிற அந்த எக்ஸாமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகள் இப்பொழுது எழுத ஆரம்பிக்க போகிற அந்த எக்ஸாமில் உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலை மாத்திரம் தேர்வு பண்ண, கண்களில் தென்பட, புத்தியில் எழும்பி வர, ஞாபகத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற தேவனுடைய திருக்கரத்தில் சபை மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்